குடும்பத்து மக்கள் அப்படி நாம் வளர்த்தி இருக்கிறோமா? பெற்றோர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுவதற்கு முன்னதாகவே பிள்ளைகள் எழுந்து நமக்கு தேவையான ஒது செய்கிற ஏற்பாட்டை செய்கிற ஒரு குடும்பத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மனித சமுதாயத்திலே ஆண்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? ஃபஜ்ருடைய நேரத்தில் உறங்குகிற மனைவியை எழுப்புகிற ஆண், உறங்குகிற ஆணை எழுப்புகிற பெண் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய பெரும்பான்மையான மக்களுக்கு 4 நேரம் தான் தொழுகை, 5 நேர தொழுகை நமக்கு கிடையாது. ஃபஜ்ருடைய தொழுகை என்பது நம்முடைய லைஃப்லயே கிடையாது. அதெல்லாம் ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு ஆபீஸுக்கு போகும்போது, வியாபாரத்துக்கு போகும்போது, வீட்டில் ஒரு சடங்குக்காக அந்த ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமே தவிர, இப்படி இபாதத்துடைய விஷயத்தில் பொடும்போக்காக இருந்தால் நமக்கு எப்ப நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழுதால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கிடைக்க மாட்டார். அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் தொழச் சொல்லுகிறானோ அப்பொழுதெல்லாம் தொழுதால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கிடைப்பார். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வோடு தொழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தொழுதால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கிடைப்பார். அதைத்தான் சொன்னார்கள். வேறு ஏதாவது வேண்டுமா? ஒன்றும் வேண்டாம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் எனக்கு வேண்டும். எங்கு வேண்டும்? சொர்க்கத்தில் உங்களோடு நான் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவர் அந்த உத்தம தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு.